நீக் அதாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் திரைப்படம். ஆக்டர் தனுஷ் அவருடைய டைரக்ஷனில் அவரே நடிக்க ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம். பிரேமுலு படத்தோடைய, அதாவது மலையாளத்தில் வெளிவந்த பிரேமுலு படத்தோடைய வேறு ஒரு வருஷன் தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. என்னதான் இந்த படம் தயாரிப்பாளருக்கு லாபமாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாலும், விமர்சனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நீக் திரைப்படத்துக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த படத்தை மிகப்பெரிய தோல்வி பெற்ற படமாக தான் நான் பார்க்குறேன். இந்த நீக் திரைப்படம் எப்போ தான் டிஜிட்டலாக ஓடிடியில் வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அமேசான் பிரைம் வாங்கிட்டாங்க. அதாவது தனுஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆக்டர், முன்னணி இடத்துல இருக்கிற ஒரு ஆக்டர் தனுஷ் இந்த படத்தில் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பி நம்ம அமேசான் பிரைம் இந்த படத்தை வாங்கிட்டாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் யோசிச்சிருப்பாங்க நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் அமேசான் பிரைமில் தான் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஓவர்சீஸில் மேபி சிம்பிளி சோத் அதுக்கு அடுத்து டென்ட் கோட்டாவில் ஸ்ட்ரீம் ஆகலாம், அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் இந்தியாவில் நம்மளுக்காக அமேசான் பிரைமில் தான் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ அமேசான் பிரைமில் இந்த படம் எப்போ ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வர வெள்ளிக்கிழமை எக்ஸ்க்ளூசிவாக இந்த படத்தை உங்களுக்காக அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள். அமேசான் பிரைமை பொறுத்த வரைக்கும் தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு 2 லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒன்று இந்த வாரம் உங்களுக்கு பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ பிரைம் இந்த விஷயத்தை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நீக் படத்தை பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.